வணக்கம் பாஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஒரு அன்பாக்சிங், ஆனா டிவி கிடையாது, ஆனா டிவி. கரெக்ட். இது ஒரு மானிட்டரும் டிவியோட ஒரு ஹைபிரிடான ஒரு ப்ராடக்ட் சாம்சங் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ இல்ல, ஆல்ரெடி 2 months ஆச்சு லான்ச் பண்ணி. 60,000 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு இதுல. ரைட். ஸோ 4K மானிட்டராகவும் யூஸ் பண்ணலாம், அப்படியே டிவியாவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஆப்ஸும் இருக்கு உள்ள. டிசன் ஓஎஸ் ரன் ஆகுது. அதாவது அவங்களோட சாம்சங் டிவி இருக்க ஓஎஸ் அதே மாதிரி இப்போ மானிட்டர்ல 4Kல ரன் ஆகுது. ஸோ இதுல என்ன வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸோ அன்பாக்சிங் பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு பெரிய பாக்ஸ் தான் இருக்கு. ஏன்னா உள்ள நிறைய ஆக்சசரிஸ், ஸ்டாண்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்படி ஓபன் ஆகுது. தெரியுதா? என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன் பாக்ஸ்ல. ஸோ மானிட்டர் இருக்கு, செம்ம ஸ்லிம்மு. இதில் என்ன ஏப்ரல் 2020 மேட் இன் வியட்நாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மேட் இன் வியட்நாம் தான் சாம்சங்ல. ஸோ இதுவும் மேட் இன் வியட்நாம். கலர் டிஸ்பிளே யூனிட் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து மைக்ரோ HDMI இருக்கு. அது தவிர 2 USB இருக்கு. ஒன்று பவருக்கு, ஒன்று நார்மல் கனெக்ட் பண்ணுறதுக்கு. 2 USB டைப் சி. இது ஒன்ல வந்து 65 வாட் பவரே வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ லேப்டாப் கூட அப்படியே டைரக்டா சார்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் DC 20 வாட் பவர் இருக்கு. அதுக்கப்புறம் டாப்ல வந்து நம்ம இதுக்காக 2 இது இருக்கு. ஒரு மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட், அந்த அது நம்ம டைரக்டா வெப்கேம் அட்டாச் பண்றது. வெப்கேம் அவங்களே கொடுக்குறாங்க பாக்ஸ்லயே. ஸோ அது தவிர இங்க ஒரு ஸ்டாண்டா, எத்தனை ஸ்டாண்டு? இதுதான் ஸ்டாண்டு. அது இதுதான் மானிட்டர். பவர் என்ன பவர் பிரிக் இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, ஏன்னா மானிட்டர் இவ்வளவு தின்னா இருக்குல்ல. ஸ்டாண்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்டுக்கு ஒரு இது பாட்டம், இது வந்து பாட்டம் பார்ட்டு. ஸோ இது வந்து பின்னாடி அட்டாச் பண்றதுக்கு ஒரு பார்ட். ஈஸியா தான் அட்டாச் பண்ண. ஸ்க்ரூலாம் இருக்கா? இருக்கு, பாட்டம்ல ஸ்க்ரூ இருக்கு. ஆமா, ஸ்க்ரூ இருக்கு. ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கு. ஆனா ஃபுல் மெட்டல் தான். செம்ம பில்ட் குவாலிட்டி. இதோட இது 60,000 ரூபாய். கரெக்ட். இல்ல மானிட்டர் போட்டுட்டு, சரி ஸ்டாண்ட் போட்டுட்டு எடுக்கலாம். ஓகே. என்ன கலரு? நம்ம கிட்ட இது பிங்க் கலரு. இது தவிர ஒயிட் கலர், ப்ளூ கலர், எல்லா கலரும் வருது. ஸோ இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாமா? ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இதுவும் டில்ட், ரோல் இருக்கா? அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஹைட் அண்ட் டில்ட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வெர்டிகல் மாதிரி யூஸ் பண்றதுக்கு இது இல்ல. நம்ம அந்த ஆக்சசரிஸ் எடுத்துட்டு பவர் பிரிக் இவ்வளவு பெருசா இருக்கு. பவர் பிரிக் 20 வாட் பவர் பிரிக். 20 வாட்டா? அதுக்கு இவ்வளவு பெருசா? ரிமூவ் த வைண்ட் டேப். ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? தான் போட்டிருக்கு. ஸோ 20 வாட் 7 amps. ஸோ 140 வாட்ஸ். 20 வோல்ட். அப்படி சொல்லுங்க. 20 வோல்ட் 7 amps 140 வாட் பவர் பிரிக். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, பவர் கேபிள் இருக்கு, அண்ட் HDMI கேபிள் கூட கொடுக்குறாங்க. இதுல ஃபுல் சைஸ் HDMI இல்ல. ஸோ மைக்ரோ HDMI டு ஃபுல் சைஸ் HDMI கன்வெர்ட்டர் வந்து இருக்கு. ஸோ ஹை ஸ்பீடு வித் ஈத்தர்நெட்னு வேற போட்டிருக்கு. ஈத்தர்நெட்டுங்க அது போட்டிருக்கு. அதுலயே ரிமோட் இருக்கு. அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி கேபிள். இது மோஸ்ட்லி டிஸ்பிளே போர்ட் காம்பேட்டிபிளா இருக்கும். ஸோ டிஸ்பிளே போர்ட் வழியா கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் கவர், ஒரு சின்ன கேமரா மாடியூல் தான். ஸோ இது அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியது தான். இங்கே வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம். சின்ன இது இருக்கு, USB போர்ட் இருக்கு. இப்போ இங்கே பின்னாடி இதுக்கு அதுக்கு தான் கவர் பண்ணோம்னா அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் தான். மேக்னெட்டிக் கவர் வேணாம், யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா இது இருக்கு. ஓகே, நம்ம பூட் பண்ணிடலாமா? ரிமோட் வந்து USB டைப் C. அதனால பேட்டரி போட வேணாம், அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம். ரிமோட்டும் டிவி மாதிரியே ரிமோட் தான். அதுல வந்து பவர் பட்டனு, ஸோ ஸ்பீக்கருக்கு அந்த இது வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அது இருக்கு. அப்புறம் ஒரு டயலு, அதுக்கப்புறம் பேக்கு ஹோம் பட்டனு, அதுக்கப்புறம் ப்ளே பாஸ் இருக்கு. சாம்சங் டிவி ப்ளஸ், பிரைம் வீடியோ, டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ ஷார்ட்கட் கீஸ்லாம் ஒரு டிவி மாதிரி என்ன இருக்குமோ அது இருக்குது இதில். நம்ம பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம்.
ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுதான் அவங்களோட இன்டர்ஃபேஸு. இதில் வந்து நம்ம டிவியில் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஸு, இப்போ நம்ம டிவி ஹோம் ஸ்க்ரீனில் இல்லை சாம்சங்கோட டிசைன் வாய்ஸில் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களோட ஹோம் ஸ்க்ரீனு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அமேசான் அலெக்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குளோபல் மாடலில் கிடையாது, இந்தியா ஒன்லின்னு போட்டிருக்கு. மற்ற கண்ட்ரீஸில் வருமா இல்லையான்னு தெரில. ஸோ அது தவிர ஹோம் ஸ்க்ரீனில் சாம்சங் டிவி ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாம்சங் டிவி ப்ளஸ்னால் இந்த டிவிஸு அதெல்லாம் வந்து டிவி சேனல்ஸ் மாதிரி, கேபிள் சேனல் மாதிரி இதெல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணலாம். இது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம தான் இது இருக்கு, இந்த மீ டிவியில் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களோட ஓன் ஸ்ட்ரீமிங் இது. ஸோ ஃப்ரீ டிவி சேனல்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ ஆப்ஸில் வந்து ப்ரீலோடடாக ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதில் வந்து கூகுள் ப்ளே கிடையாது, ஆனால் அவங்களோட ஓன் ஆப் ஸ்டோரில் வந்து ப்ரீலோடடாக இவ்வளோ ஆப்ஸ் இதெல்லாமே ப்ரீலோடட் தான். நம்ம எதுவுமே இதெல்லாம் ப்ரீலோட் இல்லை, இதை இன்ஸ்டால் பண்ணோம். சோனி லிவ் Z5 எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம், இது ப்ரீலோட் இல்லை. இப்போ ஆப்பிள் டிவி வந்து இன்ஸ்டால்டு. ஸோ ஆஹாலாம் ஆல்ரெடி காட்டுது, ஆனால் இன்ஸ்டால் இல்லை. ஸ்பாட்டிஃபை, ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணால் அப்படியே இதுலேருந்தே ப்ளே பண்ணால் ஸ்பீக்கர் கூட இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. ஸோ கூகுள் டிவோ, ஸோ இதில் கேமரா இருக்கிறதுனால அப்படியே கூகுள் டிவோ கால்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்கு லைவாக. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆப் ஸ்டோர் தான். ஸோ நம்ம இதில் போனால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வாட்ச் நியூ, டவுன்லோடட் ஆப்ஸு, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. எப்படி நம்ம டிவியில் யூஸ் பண்ணுறோமோ அதே இதுதான். ஸோ நம்ம யூடியூப்பில் போயிட்டு HDR வீடியோ, ஸோ 4K HDR பேனல் தான் அது. HDR வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, 4K ஆட்டோமேட்டிக்கா 4K HDR ஆன் ஆயிடுச்சு, அதுவே எடுத்துக்குது. நல்லா தான் இருக்குல்ல, செமையா இருக்கு. குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. என்ன 4K HDR பா, அவங்களோட கலர்ஸ் பாருங்க. சாம்சங்கோட பேனல் தான் யூஸ் பண்றாங்க. 99% sRGB இருக்கு. அப்புறம் 400 nits பிரைட்னஸ் தான் வெப்சைட்ல போட்டிருக்கு. ஆனா இதுவே நல்லா தான் இருக்கு. குவாலிட்டி வந்து டிவியை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா 32 inchல 4K அண்ட் ஆமா, யூஸ்வலா 32 inchக்குலாம் நிறைய பேர் HD தான் கொடுப்பாங்க. இது இப்போ 32 inchல 4K கொடுக்குறாங்க. அண்ட் நீங்க டிவி பார்த்தாலே 40 inch தான் மோஸ்ட்லி நிறைய, 32 inch 4K எல்லாம் கிடையாது. ஆமா, அதான். ஸோ நீங்க எனிவே அது மட்டும் இல்லை, நீங்க டெஸ்க்ல யூஸ் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்ல 4K பார்க்கறது செமையா இருக்கும், கிளியரா தெரியுது. நெட்ஃபிளிக்ஸ்ல கூட நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அது நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா இதில் பில்டின் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 2.2 சேனல் வந்து ஸ்பீக். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரோலு. இந்த ரிமோட்டை வந்து டாப்பில் இது பண்ணால் புஷ் பண்ணால் வால்யூம் ஏறும், பாட்டமில் தள்ளினா குறையும். ஓகே, ஓரளவுக்கு டீசன்ட். டிவி அளவில் கம்பேர் பண்ண முடியாது. எனிவே நீங்க ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத். ஆனா ஆக்ஸ்போர்ட் அந்த மாதிரி எதுவும் இல்ல இதுல. ரைட். சோ வயர்லெஸ்ஸா நீங்க ஹெட்செட் கனெக்ட் பண்ணனும்னா அது கனெக்ட் பண்ணிட்டு மானிட்டருக்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா HDMI இருக்கு, மோஸ்ட்லி HDMI ல வரும்னு நினைக்கிறேன். ரைட், கனெக்ட் பண்ணா. ஸோ அது தவிர நெட்ஃப்ளிக்ஸ்லயும் 4K HDR 5.1 சேனல்னு இதுல போட்டிருக்கு. ஆனா இருக்கிறது வந்து ஸ்பீக்கர் 2.2 ஸ்பீக்கர். நீங்க ஹோம் தியேட்டர் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். ஸோ அது தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ மிலன் DeX யூஸ் பண்றான். அவனோட ஃபோனில் S22 அல்ட்ராலேருந்து டைரெக்டாக வந்து DeX லான்ச் பண்ண முடியும். ஓகேயா, மிலன்ஸ் ஐஃபோன் S22 அல்ட்ரா அலோன்னு கேட்குது. ஸோ நான் அலோ கொடுத்து. ஸோ இப்போ சாம்சங் DeX அவனோட ஃபோனில் இருக்கிற இது அப்படியே இதில் காட்டுது. இதில் ஒரு கீபோர்டும் மவுஸும் கனெக்ட் பண்ணிட்டா அது அப்படியே பிசி மாதிரி யூஸ் பண்ணலாம். பிசி அது இல்லாமல் இது நீங்க உங்க சாம்சங்ல டேப்லெட் கூட இல்ல போன்ல கூட நீங்க டெக்ஸ் யூஸ் பண்றது டைரக்டா மானிட்டர் வழியா எக்ஸ்டெண்ட் ஆகும், ஒரு புது டிஸ்ப்ளே மாதிரி. நம்ம ஆல்ரெடி சாம்சங் டேப்லெட்ல எப்படி டெக்ஸ் யூஸ் பண்றதுன்னு போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இது. ஃபுல்லா நம்ம இருக்கிற நம்ம வேர்ட் ஃபைலு அதெல்லாமே அப்படியே யூஸ் பண்ணி எடிட்டிங் எல்லாமே பண்ணலாம், பிசியே இல்லாம ஒரு இது ஃபோன்லேயே யூஸ் பண்ணி. ஸோ இதை வந்து அப்படியே எக்ஸிட் பண்றதுக்கு ஸோ
ஹோம் ஸ்க்ரீன் போனால் இது இருக்கும். ஸோ அது தவிர லேப்டாப் நம்ம ஆல்ரெடி லேப்டாப் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் எப்படி இருக்குன்ட்டு காட்டிட்டோம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா? ஸோ இதுதான் பிசி மோடு. ஸோ இதுலேயும் ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்குது. ஸோ யூஸ் ஹெச்டிஆர் ஆல்ரெடி வந்து ஹெச்டிஆர்னு கொடுத்துருக்கு. இதில் மானிட்டருக்கு லோட் ஆகுது. ஓ ஓகே, அதான் அந்த ஹெச்டிஆர் ஆப்ஷன் இங்கே இருக்குது. HDR. ஸோ இப்போ மானிட்டர் கனெக்ட் பண்ண மானிட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ பிசி கனெக்ட் பண்ணி நார்மலாக பிசி மாதிரி யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். வேற ஸோ வேறு இதை தவிர மைக்ரோசாஃப்ட் வெப் சர்வீசஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பில்ட்னா இருக்குது. அதாவது பேசிக்கலி நீங்கள் வேர்ட் யூஸ் பண்ணணும்னா பவர் பாயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா டைரெக்டாக இதில் மானிட்டருக்கு ஒரு கீபோர்டு மவுஸ் கனெக்ட் பண்ணிட்டு வேர்டு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் உங்களோட மைக்ரோசாஃப்ட் 365 அக்கௌண்ட் வச்சு. ஸோ ஆன்லைன் கிளவுட் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் டைரெக்டாக எடிட் பண்ணலாம். இது ஸோ பேசிக்கலி பிசி தேவையில்லை, ஃபோன் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. வெறும் வேர்ட் டாக்குமெண்ட் எடிட் பண்ணணும். டைரெக்டாக டிவி வழியே எடிட் பண்ணலாம். ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு இது. செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் வந்து ஆல்ரெடி இந்த வைஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபோன்லேருந்து கூட அப்படியே செட்டப் பண்ணிக்கலாம். செட்டப் பண்ணும்போது ஃபோனில் இருக்கிற அதை அப்படியே நம்மக்கிட்ட சாம்சங் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துக்கும். ஸோ இது தவிர இன்டெலிஜென்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலாக. அது தவிர பிக்சர் மோடு தனியாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஆல் செட்டிங்ஸ்னு போனால் பிக்சர் மோடு வந்து மாற்றிக்கலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, மூவி இருக்கு, ஃபிலிம் மேக்கர் மோடு கூட இருக்கு. ஃபிலிம் மேக்கர் மோடு டைரக்டா நீங்க நெட்ஃபிளிக்ஸ் இல்லனா பிரைம்ல கண்டென்ட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆகணும். டிவில நிறைய டிவிஸ்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹை எண்ட் டிவிஸ் கூட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மானிட்டரோட ஐ கேர் மோடு. ஸோ இது வந்து அடாப்டிவ் பிக்சர் ஐ சேவர் மோடு அதுவும் இருக்கு. எக்ஸ்பர்ட் செட்டிங்ஸ் வந்து இந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். சவுண்ட்ல வந்து இன்டெலிஜென்ட் மோடு. ஸோ இன்டெலிஜென்ட் மோட் இருக்கு. ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மானிட்டர். இன்டெலிஜென்ட் மோட்னா நீங்க கான்டென்ட் ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஆம்பிளிஃபை இருக்கு. ஸோ ஆம்பிளிஃபைனா இன்னும் கொஞ்சம் பூஸ்டடா காமிக்கும். வைஃபை ஸ்பீக்கரும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ்ல வந்து மற்ற எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். போடுங்க. ஸோ டால்பி அட்மாஸ்னு இல்ல, டால்பி அட்மாஸ் இருக்கு. ஆனா கனெக்ட் பண்ணா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட். டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் மாதிரி அதே மாதிரி இது கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது தவிர கனெக்ஷனு, ஸோ நெட்ஒர்க் செட்டிங்ஸு, எக்ஸ்டர்னல் டிவைஸ், ஆப்பிள் ஏர்ப்ளே சப்போர்ட் கூட இருக்குது. எக்ஸ்டர்னல் டிவைஸ் மேனேஜருக்கு போங்க. எக்ஸ்டர்னல் டிவைஸ் மேனேஜரில் வந்து யூஎஸ்பிசி ப்ரிஃபரன்ஸு, ஆட்டோ ஸ்விட்ச் ப்ளஸ்ஸு, HDMI பிளாக் லெவல், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிசி கண்ட்ரோல்லாம் போடலாம். அதுக்கப்புறம் கேம் மோடுன்னு தனியாக ஒன்று இருக்குது. ஆன் பண்ணால் ஸோ இது ஆன் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஏதோ ஸ்விட்ச் ஆச்சா தனியாக வந்து ரெஸ்பாண்ட் டைமு, கேம் பிக்சர் மோடு, எஃப்பிஎஸ்ல காட்டுது. ஸோ ஒரு இது வந்து இது 60 ஹெர்ட்ஸ் ஸ்கிரீன் தான். ஸோ கேமிங்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் 4K. ஸோ நீங்கள் 4K ஏற்ற மாதிரி ஒரு சைட் சீயிங் கேம்ஸ்லாம் விளையாடணும்னா ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஸோ அதை தவிர ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் இருக்குது, வெப்கேமும் இருக்குது. அதுவும் சேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அலெக்ஸாவும் வாய்ஸு. கீழே வந்து பாட்டமில் இல்லை ஃபார்ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாமே வாய்ஸ் அசிஸ்டன்ட்ல யூஸ் பண்ணலாம். தனியாக மைக்ரோஃபோன் பில்டினாக இருக்குது. ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குது. ஸோ மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கீழே இருக்கும். அது தவிர மேலே இருக்கிற அந்த இதுவும் க்ளோஸ் ஆகிருக்கு. வெப்கேம் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. அது வேணும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே அது எதுவும் காட்டாது. நம்ம இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் காட்டும். ஓகே, இதுதான் வந்து சாம்சங்கோட M8. இது வந்து ஒரு 32 இன்ச்சு 4K மானிட்டர் வித் ஸ்மார்ட் டிவி ஃபீச்சர்ஸ். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இது யாருக்கு அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் டிவியாகவும் சில பேர் வந்து டிவியே இதுவாக யூஸ் பண்ணிடுவாங்க, மானிட்டரை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவ்வளோ பெருசு டிவி வேணாம், ஒரு சின்ன 32 இன்ச் மானிட்டர் வேணும், எனக்கு 4K மானிட்டர் வேணும், நான் டிவியும் மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ நான் சைட் பை சைடு லேப்டாப் வச்சுருக்கேன், இல்லை பிசி ஏதாவது வச்சுருக்கேன், மானிட்டராகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதை தவிர வெப்கேம் இருக்குது, சேட் பண்ணிக்கிறதுக்கு, மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது ப்ரீமியம் ப்ராடக்ட் தான். 60,000 ப்ரைஸில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது தவிர நிறைய கலர்ஸ் வேறு இருக்குது. ஸோ ப்ளூ, ஒயிட்டு, மற்ற நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து பிங்க் கலர். நம்ம ஆப்பிளோட ஐமேக் இருக்குல்ல, அந்த பிரைட் கலர்ஸ் இல்லை, அதே மாதிரி உங்களோட சாம்சங் மானிட்டர் கூட இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.